வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கல்லை வச்சு ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். அங்கே எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு இட்லி அரிசி ஒரு கப் அரை கிலோ இருக்கும். இந்த கப்பு அதில் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி 3-4 தவணை கழுகி தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது அரிசி எடுத்த உலக்கிலேயே அரை உலக்கு பொட்டுக்கல்லை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணியாச்சு, சளிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு. ஒரு 4 மிளகாயை ஊற வச்சுருக்கேன். போட்டு கிரைண்டரில் நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை மாவை சளிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி, ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் ஓமம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கிரைண்டர் கழுவுன தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் தேவைப்பட்டால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. நல்லா வீட்டில் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஆயில் பேப்பரை தான் விரிச்சிருக்கேன். கரண்டிலையும் புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த முறுக்கு அச்சில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு நம்ம கீழே பிழிஞ்சு விட்டோம்னா எண்ணெயில் எடுத்து போட வசதியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். நல்லா பொறுன்னு எண்ணெய் குடிக்காமல், மெயினாக எண்ணெய் குடிக்காதுங்க, நல்லா இருக்குங்க. நல்லா தண்ணி ஊற்றி அரிசியை கழுகிட்டோம்னா எண்ணெயே குடிக்காதுங்க. 4-5 தவணை கழுகணும். இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவையான முறுக்கை உள்ளே போட்டு நல்லா வெந்து முறுமுறுப்பாக வந்ததுக்கப்புறம், கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி வந்துருச்சு. வீட்டில் செய்கிறதுனா ரொம்ப பொலிவு நிறைய இருக்கும். கடையில் வாங்குறது வாய்க்கும் கைக்குமே பத்தாதுங்க. இதுனால் நல்ல பொலிவு இருக்கும். பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், வர்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இதுபோல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பாருங்கள், நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ கையில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. எவ்வளோ நல்லா சத்தம் கேட்கும். நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு கையில் வச்சு பாருங்கள். எண்ணெயே குடிக்காமல் செஞ்சுட்டோம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.